குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஏவுதளம் இன்னும் 2 ஆண்டுகளில் பயன்பாட்டிற்கு வரும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர், தன்னை சந்திக்கும் போதெல்லாம் குலசை ஏவுதளம் குறித்து பிரதமர் மோடி கேட்பதாகவும் கூறினார். ஜப்பானும் இந்தியாவும் இணைந்து சந்திரயான் 5ஆம் திட்டத்தை உருவாக்க உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். இன்னும் 2 வருஷத்துல அங்கிருந்து ராக்கெட் போகும். நம்ம பிரதம மந்திரி எப்போ பார்த்தாலும் எனக்கு கேட்கறது எப்போ அங்கிருந்து ராக்கெட் போகணும்னு தான் கேட்குறாங்க. 2 வருஷம் பண்ணி அங்கே டார்கெட் போட்டுருக்கோம். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன். ராஜராஜன் பிரைம் மினிஸ்டர் கேட்குறாங்க, 1.5 வருஷத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருக்கேன். அவர் அதுக்காக வேலை செய்யிட்டு இருக்காரு. சந்திரயான் 5 இப்போ 3 நாளைக்கு முன்னே தான் அப்ரூவல் வந்திருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரயான் 3ல் 25 கிலோ ரோவர் தான் போச்சு. இதில் 350 கிலோகிராம் ரோவர் போகும். இந்த ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து அதை செய்ய போகிறோம். நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்ய போகிறோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.